சொத்து எதுவுமே கோயிலுக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ல அவங்ககிட்ட எடுத்துன்னு வந்து எழுதி கோயில் உண்டியில் போட்டேன். என்ன கோவிலுங்க? படைவேடி ரேணுகம்பாள் கோயில். என்னென்ன சொத்துங்க? 2 வீடு. ரேணுகம்பா கோயில் மேலே அந்த வீர கோயில் போகிற வழியில் வந்து மாடி வீடு 10 சென்டில் இருக்குது. கேசவரத்தில் வந்து ஒரு 1800 சதுரடியில் மனை அதில் வீடு இருக்குது. எவ்வளோ மதிப்பு 2 வீடு? இது வந்து கோயிலாண்டு இருக்கிறது எப்படி ஒரு 3 கோடி மதிப்பு இருக்கும். அது 1 கோடி மதிப்பு இருக்கும். கேசவரத்தில் அதோட டாக்குமெண்ட் வந்து போட்டீங்களா? என்ன போட்டீங்க? ஆமாம், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அது பின்னாடி வந்து எழுதி நான் என் மனப்பூர்வமாக அம்மனுக்கு இந்த சொத்தை காணிக்கையாக தானமாக தருகிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். பிறகு என்ன உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களா? இந்த மாதிரி நீங்க ஒண்டியில போட தெரிஞ்சு என்ன பிரச்சனை பண்ணாங்களா? ஒண்டியில போட்ட பிற்பாடு வந்து அது வந்து அப்படி லீக் அவுட் ஆகிருக்கு மெசேஜ். அவங்க வந்து இவங்க செக் பண்ணாங்களா, வந்து அது என்ன செக் பண்ணாங்கன்னு தெரியல. வந்து விசாரிச்சாங்களா, இங்கே வந்து விசாரிக்க பத்திரம் தான் போட்டேன்றீங்க. அது முறைப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ண தருவீங்க? ஆமாம், ரிஜிஸ்டர்